மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழா கால்நாட்டு வைபவத்துடன் பக்தர்கள் திரளான பங்கேற்பு. 10 நாட்களுக்கு விரதத்தை தொடங்கிய பக்தர்கள் சங்கிலியடித்து பரவசம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்திருக்கும் காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு கால்நாட்டு வைபவம் நேற்றைய தினம் விமர்சையாக நடைபெற்றது. இந்த ஆண்டு திருவிழா நேற்றைய தினம் 14ஆம் தேதி முதல் துவங்கி 24ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. கால்நாட்டு விழாவுடன் தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில் சிங்கம்பட்டி தீர்த்தபதி ராஜா வாரிசு அவரது குடும்பத்தினர் மற்றும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டத்துடன் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்தனர். தாமிரபரணி ஆற்றில் புனித நீராடிய பக்தர்கள் பொங்கல் வைத்து கிடா வெட்டுதல், செருப்பு காணிக்கை உள்ளிட்ட நேர்த்திக்கடன்களை செலுத்தினர். கால்நாட்டு வைபவத்தை தொடர்ந்து பக்தர்கள் காப்பு கட்டி சுமார் 10 நாட்களுக்கு விரதத்தினை தொடங்கினர். இந்த விரதத்தை கடைபிடித்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பூக்குழி இறங்குதல் நிகழ்ச்சியில் பக்தர்கள் பங்கேற்க உள்ளனர். திருவிழாவிற்காக மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையினரும் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளன. தற்காலிக கழிவறைகள், மின்சார வசதிகள், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. முக்கிய நிகழ்வான ஆடி அமாவாசை என்று சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழி இறங்கும் நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெறும். தினமும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. இந்த ஆடி அமாவாசை திருவிழா பக்தர்களின் பக்தி பரவசத்துடன் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக விளங்குகிறது.